உலகம் முழுவதும் பிரபலமான பணக்காரர்கள் வெற்றி பெற அவர்கள் செய்தது என்ன? சாதாரணமாக இருந்து உலகளவில் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக மாறிய ஏலான் மஸ்க், பில் கேட்ஸ், முகேஷ் அம்பானி இவர்களின் வெற்றிக்கான ரகசியம் என்ன? நாமும் அதையே பின்பற்றி வெற்றியாளராக மாற முடியுமா? இந்த வீடியோவில் அவர்களின் வெற்றி கதையை ஒரு சரியான கோணத்தில் பார்க்கலாம். எலான் மஸ்க் கனவுகளை செயல்படுத்தும் மனிதன். எலான் மஸ்க் என்ற பெயரை கேட்டாலே இன்னோவேஷன் அண்ட் ரிஸ்க் டேக்கிங் தான் நினைவிற்கு வரும். சிறுவயதிலிருந்தே விஞ்ஞானம், விண்வெளி, புரோகிராமிங் போன்ற விஷயங்களில் ஆர்வம் கொண்டவர். மனிதர்கள் மற்றொரு கிரகத்தில் வாழ வேண்டும் என்ற கனவோடு ஸ்பேஸ் எக்ஸை தொடங்கினார். ஆனால் ஆரம்பத்தில் 3 ராக்கெட் லான்ச்சுகள் தோல்வியடைந்தன. பெரும்பாலானவர்கள் அதுவே த எண்ட் என்று நினைத்தார்கள். ஆனால் ஏலான் மஸ்க் மட்டும் கிவ் அப் செய்யவில்லை. 4வது முயற்சியில் வெற்றி. இன்று ஸ்பேஸ் எக்ஸ் உலகின் முன்னணி விண்வெளி நிறுவனமாக உள்ளது. இந்த கதையில் முக்கியமான பாடம் என்ன? பெரும் கனவுகளை காண்பதோடு மட்டுமல்ல, அதை செயல்படுத்துவதும் தன்னம்பிக்கை உடையவராக இருப்பதும் மிக முக்கியம். நீங்கள் எந்த ஒரு கனவையும் காணலாம், ஆனால் அதை எவ்வளவு தீவிரமாக செயல்படுத்துகிறீர்கள் என்பதே உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும். டெஸ்லா, பேபால், ஸ்டார்லிங் எதுவும் சுலபமாக உருவாகவில்லை. பேபால் நிறுவனத்தை விற்று கிடைத்த பணத்தை டெஸ்லா, ஸ்பேஸ் எக்ஸ், சோலர் சிட்டி ஆகிய நிறுவனங்களில் முதலீடு செய்தார். எலான் மஸ்க் பெரிய கனவுகளை மட்டுமல்ல, அதை நிதானமாக செயல்படுத்த வேண்டும். இன்று டெஸ்லா உலகின் முன்னணி எலக்ட்ரிக் கார் நிறுவனம். ஸ்டார்லிங்க் மூலம் இன்டர்நெட் சேவையை வழங்குகின்றது. ஒரு தடைகள் இல்லாத பாதையில் பயணிக்க வேண்டும் என்றால் தைரியம் வேண்டும். எலான் மஸ்க் அதைத்தான் செய்தார். நீங்கள் ஒரு கனவை நினைத்திருப்பீர்கள், ஆனால் அதை செயல்படுத்த தயாராக இருக்கிறீர்களா? தோல்வியை சந்திக்கிறீர்களா? அல்லது வெற்றிக்காக உழைக்கப் போகிறீர்களா? பில் கேட்ஸ் உலகை மாற்றிய கணினி விஞ்ஞானி. பில் கேட்ஸ் ஒரு சாதாரண மாணவன் இல்லை, ஒரு விஷனரி. அவர் ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு கணினி இருக்க வேண்டும் என்ற கனவுடன் மைக்ரோசாஃப்டை உருவாக்கினார். இன்று உலகில் விண்டோஸ் ஆபரேட்டிங் சிஸ்டம் இல்லாத கணினி இல்லை என்ற அளவுக்கு மைக்ரோசாஃப்ட் முன்னணியில் உள்ளது. ஆனால் இதற்கு பின் இருக்கும் ரகசியம் கடின உழைப்பு பிளஸ் புத்தகங்கள். ஹார்வர்டை விட்ட பில் கேட்ஸ் ஒரு சரியான முடிவா? பில் கேட்ஸ் தனது கனவுகளை வாழ்வாக்க ஹார்வர்டை விட்டு முழுமையாக மைக்ரோசாஃப்ட் மீது கவனம் செலுத்தினார். அதை நிறைய பேர் முட்டாள்தனமான முடிவு என்று கருதினார்கள். ஆனால் நாளுக்கு 16 முதல் 18 மணி நேரம் வேலை செய்து கோடு எழுதி கொண்டே இருந்தார். இன்று அந்த முடிவு உலகையே மாற்றியது. பில் கேட்ஸ், உங்களுக்கும் ஒரு அட்வைஸ். அவர் ஒரு வருடத்திற்கு 50க்கும் மேற்பட்ட புத்தகங்களை படிக்கிறார். நீங்கள் தினசரி 1% மேம்பட்டால் ஒரு வருடத்திற்கு 365% மேம்படலாம் என்பதைத்தான் அவர் நிரூபித்துள்ளார். வெற்றி பெற நீங்கள் தினசரி கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்கிறீர்களா? முகேஷ் அம்பானி இந்தியாவின் டிஜிட்டல் ரெவல்யூஷனுக்கு காரணமான தலைவர். முகேஷ் அம்பானி இந்தியாவின் மிகப்பெரிய தொழிலதிபர்களில் ஒருவர். ஆனால் அவர் வெற்றியின் ரகசியம் பெரிய ரிஸ்க் டேக்கிங். ரிலையன்ஸ் நிறுவனத்தை பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரியில் முன்னணி ஆக்கினார். ஆனால் அதை மட்டுமல்ல, இந்தியாவை டிஜிட்டல் ரீதியாக மாற்றும் கனவுடன் ஜியோவை உருவாக்கினார். ஜியோ இலவசம், மிகப்பெரிய ரிஸ்க். நினைவுக்கு வருகிறதா? ஜியோ SIMI இலவசமாக கொடுத்தார். பலரும் அந்த முடிவை தவறானது என்றார்கள். ஆனால் முகேஷ் அம்பானி டிஜிட்டல் இந்தியாவை உருவாக்கி இன்று இந்தியாவின் டெலிகாம் துறையை மாற்றியவர். ரிலையன்ஸ், ரிட்டெயில், ISG எல்லாம் வெற்றியின் தொடர்ச்சி. முகேஷ் அம்பானி ரிலையன்ஸ் என்டர்பிரைஸ் மூலம் ரிட்டெயில், டெலிகாம், டிஜிட்டல் சேவைகள், பெட்ரோலியம் போன்ற பல துறைகளில் முன்னணி ஆளுமையாக திகழ்கிறார். அவர் எடுத்த ரிஸ்குகளால் இன்று ரிலையன்ஸ் உலகின் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றாக உள்ளது. பெரிய வெற்றி பெற ரிஸ்க் எடுக்க தயாராக இருக்கிறீர்களா? அல்லது கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்க போகிறீங்களா? நாம் என்ன செய்யலாம்? இந்த மூவரும் வெற்றி பெற பெரிய கனவுகளை கண்டனர், கடின உழைப்பை மேற்கொண்டனர், தோல்வியை சமாளித்தனர், தொடர்ந்து கற்றுக்கொண்டனர், மிகப்பெரிய ரிஸ்க்களை எடுத்தனர். இதை நாமும் பின்பற்றினால் வெற்றியை அடைய முடியாது என்று யாரும் சொல்ல முடியாது. வெற்றி பெற நீங்கள் தயாரா? உங்கள் கனவுகளை செயல்படுத்த தயாராக இருக்கிறீர்களா? தோல்வியை பயப்படாமல் கடந்து செல்ல தயாரா? தினசரி 1% மேம்பட பயிற்சி செய்கிறீர்களா? விபத்து எடுக்க தயார் இருக்கிறீர்களா?